ஒரு ஊர்ல சாரதா மாதவ்னு ஒரு தம்பதிகள் இருந்தாங்க. சாரதா எப்பவும் மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து தன்னோட கணவன் கிட்ட ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. மாதவ் அவ்வப்போது அவளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுவான். ஒரு நாள் சாரதா சமையலறையில பாத்திரங்களை சத்தமா தேய்ச்சிக்கிட்டு இருந்தா. சாரதா, அடியே, அந்த பாத்திரம் எல்லாம் அப்படி என்னடி பாவம் பண்ணுச்சு? எதுக்கு போட்டு இந்த உடைக்கிற? ஆமா, உங்களுக்கு எல்லாமே இப்ப ஜோக் தான்ல. அப்பா, காலங்காத்தாலேயே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல. இன்னும் என்ன ஆகணும்? காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் வேலை வேலைன்னு என்னால முடியாதுப்பா. என்ன சாரதா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு திடீர்னு என்ன இப்படி பேசிட்டு இருக்க? எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. எங்க சித்தியோட மருமகளுக்கு அவ புருஷன் வைரத்துல நெக்லஸ் வாங்கி கொடுத்தானாம். சரி, அதுக்கு என்ன? பாத்திரம் தேய்க்கவும் துணி துவைக்கவும் வேலைக்கு ஆள் கூட வச்சிருக்காங்களாம். என் தலையெழுத்து பாருங்க, இங்க நான் பாத்திரத்தோட கடந்து போராடுறேன். அப்படின்னா இப்ப பிரச்சனை இந்த வேலை எல்லாம் இல்ல, அந்த வைர நெக்லஸ்ல இருக்குன்னு சொல்லு. சரி, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன், நீ போய் வேலைய பாரு. இப்படி சொல்லிட்டு அவன் ஆபீஸ்க்கு போயிட்டான். இதனால சாரதாவுக்கு இன்னும் கோபம் அதிகம்தான் ஆச்சு. மாலை வரைக்கும் எந்த வேலையும் செய்யாம அப்படியே உட்கார்ந்திருந்தா. வேலை முடிஞ்சதும் சாயங்காலம் மாதவன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். சாரதா, சாரதா, கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வா. அப்படி கேட்டான். பக்கத்திலேயே இருந்தாலும் சாரதா எதுவும் பேசாம இருந்தா. என்னது, ஏன் பேச மாட்டேங்கிற? இப்ப என்ன ஆச்சு? வீடெல்லாம் ஏன் இப்படி கண்ணா பின்னான்னு கிடக்குது? காலையில நான் பேசிட்டு இருக்கும்போது பாதியிலேயே நீங்க பாட்டு போயிட்டீங்க. எதை பத்தி? என் சித்தி மகன் அந்த நெக்லஸ். ஓ, அதுவா? ஏமா, உன் தம்பி பொண்டாட்டியோட ஒன்னு ஒப்பிட்டு பாக்குற? உனக்கு வைர நெக்லஸ் வேணுமா, அல்லது உன் கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்துகிட்ட ஒரு கணவன் வேணுமா சொல்லு? ரெண்டும் இருந்தா இப்ப என்ன தப்பு? நீங்க எனக்கு ஏத்த கணவன்னு நிரூபிக்கணும்னா என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லாமலேயே நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. கடவுளே, அது அப்படி இல்லடி. இப்ப நம்ம நல்லா தானே இருக்கோம். சரி, நான் ஏதாவது செய்யறேன், இப்ப போய் சமையல் பண்ணுமா? இதனால சாரதா சந்தோஷமா போய் வேலையெல்லாம் செய்யறா. அடுத்த நாள் மாதவ் ஒரு பெரிய கவர் எடுத்துட்டு வந்து அவகிட்ட கொடுத்தான். என்னங்க, என்னது பெரிய கவரு? எனக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், திறந்து பாரு. அப்படியா? நீங்க எவ்ளோ நல்லவரு. நான் என்ன கேட்டாலும் நீங்க இல்லன்னு சொல்லாம வாங்கி தருவீங்கன்னு தெரியும். அப்புறம் உனக்கு ஏத்த புருஷன்னு நீ நிரூபிக்க சொல்லிட்ட. அதுக்கு தான் உனக்கு ரொம்ப அவசியமான ஒரு பொருளை வாங்கிட்டு வந்த. அப்படி சொன்னதும் சாரதா அந்த கவரை திறந்து பார்த்தா. அதுக்குள்ள பாத்திரம் கழுவுற இயந்திரத்துக்கான புத்தகம் இருந்துச்சு. என்னங்க, என்னது இது? இதுதானா நீங்க வாங்கிட்டு வந்தது? ஆமா சாரதா, 2 நாள்ல மிஷின் கூட வீட்டுக்கு வந்துரும். அப்போ உனக்கு வீட்டு வேலையும் கொஞ்சம் குறையும். உங்களுக்கு என்னோட மனசு சுத்தமா புரியவே இல்ல. உன் மனசு புரிஞ்சதுனாலதான் இத வாங்கிட்டு வந்திருக்க. எனக்கு தேவையானது இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கிடையாது. 4 பேருக்கு மத்தியில ஒரு நல்ல அங்கீகாரம் வேணும். எம்மா சாரதா, நகையும் பட்டு புடவையும் மட்டும் அந்த மாதிரி கௌரவத்தை கொடுக்காது, புரிஞ்சுக்கோ. நான் கேக்குறத எப்பவுமே நீங்க வாங்கிட்டு வந்ததே இல்ல. மனைவி கேத்த கணவன் ஒரு தடவையாவது நீங்க நடந்துகிட்டது உண்டா? சொல்லுங்க பாக்கலாம். அப்படி சலிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டா. சாரதா கோபமா அறைக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டா. மாதவ் கொஞ்ச நேரம் சிந்திச்சிட்டு மெதுவா அவகிட்ட வந்தான். சாரதா, ஒரு நிமிஷம் என்கிட்ட பேசுவியா? பேச வேண்டியது எல்லாத்தையும் காலையிலேயே பேசியாச்சு. இனிமே பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருக்கு சாரதா, நிறைய இருக்கு. நீ சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டேன். ஆனா நீ நினைச்ச விதத்துல நான் புரிஞ்சுக்கல போல இருக்கு. அதேதான் என்னோட வருத்தமும். எப்பவுமே நீங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு என்ன வேணுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. சரி, இப்ப சொல்லு, உனக்கு நிஜமாவே என்னதான் வேணும்? எனக்கு 4 பேருக்கு மத்தியில கௌரவம் வேணும். அவங்கள மாதிரி நானும் வசதியா இருக்கேன்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கணும். உன் டிக்ஷனரியில கௌரவங்கிறது என்னது சாரதா? எல்லாரும் என்ன பார்த்து வாவ்னு சொல்லணும். நல்ல நகைகள், நல்ல உடைகள், என்ன பார்த்து பாராட்டணும். அட கடவுளே, அதெல்லாம் கௌரவம் கிடையாது. அது சும்மா வெளி பகட்டு தான். நீங்க எப்பவும் நான் சொல்றதுக்கு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட இனிமே நான் பேசவே இல்ல. அன்னையில இருந்து பேசுறத சுத்தமா விட்டுட்டா. மாதவ் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவகிட்ட மாற்றமே வரல. மறுநாள் சாரதா தன்னோட அம்மா சாவித்ரிக்கு போன் போட்டு பேசினா. அம்மா, நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன். அட கடவுளே, உனக்கு மறுபடியும் என்ன தாண்டி ஆச்சு? என்ன ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்க மருமக என்னோட ஒரு ஆசைய கூட நிறைவேற்றவே மாட்டேங்கிறாரு. அப்படி என்ன கேட்ட நீ? அதேதாம்மா, சித்தி பையன் அவன் பொண்டாட்டிக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தான்ல. ஓ, அத பத்தியா? அப்படின்னா விட்டுறவே விட்டுறாத, பிடிவாதமா கேளு. அதனாலதாமா அவர்கிட்ட பேசுறதையே நான் நிறுத்திட்டேன்.
கணவன்கள்லாம் என்னால முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஒத்த கால்ல நின்னு சாதிச்சுக்கணும். இப்படி சொன்னாங்க சாவித்ரி. சாரதாவும் சாவித்ரி சொன்னபடியே நடந்துக்கிறா. இனி வீட்ல எல்லா வேலைகளையும் மாதவ் தான் பார்த்தான். இது எல்லாத்தையும் பக்கத்து வீட்ல இருக்கிற பத்மா கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தா. ஒரு நாள், என்ன மாதவ் தம்பி, சாரதாவ வெளியிலயே காணுமே, ஊருக்கு எங்கேயாவது போயிருக்காளா? அப்படிலாம் எதுவும் இல்லக்கா, வீட்ல தான் இருக்கா. வாசல்ல கோலம் போடுறதுக்கு கூட ஆளை காணோம். அது மட்டும் இல்லாம எல்லா வேலையும் நீயே பண்ணிக்கிட்டு இருக்க. அது 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 என்னன்னா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான். ஓஹோ, அப்படியா? அது இல்ல தம்பி, நான் போன தடவை அவளை பார்த்தப்போ. அது அக்கா, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, சாயங்காலம் வந்து உங்ககிட்ட பேசுறேன். அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு பத்மா சாரதாவை பாக்குறதுக்காக போனா. அம்மாடி சாரதா, வீட்ல தான் இருக்கியா? ஆமாக்கா. நீங்களா? வாங்க வாங்க. என்ன இது, வீடெல்லாம் ஒரே குப்பையா கிடக்கு. அதுவா, அது என்ன ஆச்சுன்னா, அப்படி நடந்த விஷயத்த சொன்னான். இத பார் சாரதா, நீ இவ்ளோ பிடிவாதமா இருக்க கூடாது. புருஷன் பொண்டாட்டினா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அருந்து போற அளவுக்கு இழுக்க கூடாது. நீங்க சும்மா இருங்கக்கா, அவர்கிட்ட நான் எது கேட்டாலும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. என்னவோமா, உன் நல்லதுக்காக தான் வந்து சொன்னேன். இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. சாரதா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து, சரி மாதவன் கிட்ட பேசலான்னு முடிவு பண்ணான். காத்திருந்தா. மாதவன் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். ஏங்க, நீங்க வந்துட்டீங்களா? இதோ இந்த சூடான டீய குடிங்க. அப்பாடா, சாரதா நீதானா அது? நானே தான். நீங்க டீய குடிச்சிட்டு இருங்க, நான் சூடா பக்கோடா போட்டு எடுத்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு சமையல் கட்டுக்குள்ள போய் விறுவிறுன்னு பக்கோடா போட்டா. மாதவும் அவளுக்கு பின்னாடியே வந்தான். என்ன சாரதா, உன்னோட கோபம்லாம் குறைஞ்சிடுச்சா? என்ன பண்றது, சில விஷயங்கள் மாறாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எவ்வளவுதான் அடம் பிடிச்சாலும் என்ன லாபம்? 4 பேரு சிரிப்பாங்க தான், என்ன செய்ய? அட கடவுளே, முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா? நீங்க தானங்க ஞாபகப்படுத்துனீங்க. நீங்க இப்படிதான் எப்பவும் என்ன ஏளனமா தான் பாப்பீங்க. இல்ல சாரதா, நான் அப்படிலாம் உன்னை எப்பவுமே பார்த்தது கிடையாது. உண்மையான கௌரவம்னா என்னன்னு உனக்கு சொல்ல நினைக்கிறேன். அப்படின்னா சொல்லுங்க, நான் கேக்குறதுக்கு தயாரா தான் இருக்கேன். நம்ம ஊர்ல இருக்கிற சீத்தம்மாவை உனக்கு தெரியும்ல? ஆமா, எல்லாரும் அவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கு? பெருசா எதுவும் இல்ல. அப்புறம் ஏன் அவங்கள எல்லாரும் மதிக்கிறாங்க? அவங்களோட நல்ல குணம், எல்லாருக்கும் உதவி பண்றாங்க. அதுதான் சாரதா, உண்மையான கௌரவங்கிறது பொருட்களால வர்றதில்ல, நம்ம மனசாலும் நம்ம நடத்தையாலையும் தான் அது கிடைக்கும். ஆனா கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தா. சாரதா கிட்ட மெல்ல மெல்ல மாற்றம் வர்றத மாதவும் கவனிச்சான். இன்னொன்னு சொல்றேன் கேளு, உன்னை பார்த்து எனக்கு எப்பவுமே பெருமையா தான் இருக்கும். நீங்க பெருமைப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த வீட்டை நீ எவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னாலதான் நம்ம இவ்ளோ சந்தோஷமா இருக்கும். நிஜமாதான் சொல்றீங்களா? நிஜமாதான். ஆனா நீதான் எப்பவும் உன்னோட மதிப்பை நீயே குறைச்சுக்கிற. மத்தவங்க கூட ஒப்பிட்டு பார்த்து உன்னோட மகிழ்ச்சிய நீயே தேவையில்லாம அழிச்சுக்கிற. நான் அப்படியா பண்றேன்? ஆமா சாரதா, உனக்கு தேவையானது வைர நெக்லஸ்லாம் கிடையாது, மன அமைதி தான் உனக்கு இப்ப தேவை. ஆனா நான் கூட கொஞ்சம் வசதியா தெரியணும்லங்க. கண்டிப்பா அழகாதான் இருக்கணும், ஆனா அது மனசுல இருந்து முதல்ல தொடங்கணும். இப்படிதான் ஏதாவது சொல்லி என்னோட வாய் அடைச்சிருவீங்க. அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. வெளியில பத்மா சாரதாவை கூப்பிட்டு இருந்தா. அம்மாடி சாரதா, சாரதா, வீட்டுக்குள்ள வரலாமா? பத்மாக்கா, நீங்களா? உள்ள வாங்கக்கா. அது வந்து தம்பி, உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னு சாரதா சொன்னா. பெரியவங்கிறதுனால 4 வார்த்தை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். அடடா பத்மாக்கா, ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. ஆனா இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. அப்படி சொல்லி பத்மாவை அனுப்பி வச்சான். அடுத்த நாள் சாரதாக்கு பலமான காய்ச்சல் வந்துச்சு. அவ கட்டல்ல படுத்துட்டு இருந்தா. மாதவ் ஆபீஸுக்கு லீவ் சொல்லிட்டு வீட்லயே இருந்து பாத்துக்கிட்டான். சாரதா, இந்த டேப்லெட் போடுமா. இதோ சூடா உப்புமா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் சாப்பிடு. நீங்க நீங்க ஆபீஸ்க்கு போலையா? இல்ல சாரதா, உன் உடம்பு சரியாற வரைக்கும் நான் வீட்லயே தான் இருப்பேன். உங்க பாஸ் எதுவும் சொல்ல மாட்டாரா? ஆபீஸ் வேலை எப்பவும் இருக்கிறது தான், ஆனா மனைவியோட ஆரோக்கியத்தை விட எதுவும் பெருசு கிடையாது. மனைவிக்கேத்த கணவன்கிறவன் வெறும் நகைகள் மட்டும் கொடுக்கறவன் இல்ல, அவளோட கஷ்ட காலத்துல தோளோட தோள் நிக்கிறவன் தான் நல்ல புருஷன். அப்படி சொல்லிட்டு அவளுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு இருந்தான். பத்மா மறுபடியும் ஒரு தடவை அங்க வந்தா. பாத்தியா சாரதா, உன் புருஷன் எவ்ளோ நல்லவர்னு?
இதுவே பக்கத்து தெரு சீதாம்மா வீட்டுக்காரரு அவளை கண்டுக்கவே இல்ல. அப்புறம் அவளோட மகள்கள் தான் வந்து பாத்துக்கிட்டாங்களாம், தெரியுமா? அப்படியா? ஆமா சாரதா. ச்சே, நான் ஒரு முட்டாள்கா. அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு காய்ச்சல் வந்தப்போ அவர் பட்ட கவலைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, எனக்கு கிடைச்ச கணவர் என்னை விட எவ்வளவோ மேலானவர்னு. அவரு நிஜமாவே எனக்கு ஏத்த கணவர் தான். ஆமாண்டி சாரதா. சரி, இனிமேலாவது சந்தோஷமா இருடி. அப்படி சொல்லிட்டு பத்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அன்னையில இருந்து சாரதாவும் மாதவும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு கிராமத்துல சுத்திலும் பசுமையான வயல்களும் பெரிய மரங்களும் ஒரு காலத்துல வற்றாத நதிகளா ஓடிய சின்ன ஓடைகளும் இருந்துச்சு. அந்த கிராமத்து மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் நம்பியே வாழ்ந்து வந்தாங்க. ஒரு காலத்துல அந்த ஊர்ல தண்ணீருக்கு எந்த குறையும் இருந்ததில்ல. ஏரிகளும் கிணறுகளும் எப்பவும் தண்ணீரால ததும்பி நிக்கும். ஆனா காலப்போக்குல இயற்கையில ஏற்பட்ட மாற்றங்களாலையும் காடுங்களை அழிச்சதாலையும் மழையோட அளவு குறைஞ்சிடுச்சு. வசந்த காலம் முடிஞ்சு கோடை காலம் தொடங்கின உடனேயே சூரியன் தலைக்கு மேல நெருப்ப கக்குற மாதிரி வெயில் சுட்டெரிச்சுது. அனல் காத்து ஊரையே நிலை குலைய வச்சுது. நீரூத்துகள் எல்லாமே வற்றி போச்சு. ஊரே வெயிலால தகிச்சுது. இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல ராகவன் அப்புறம் சீதான்னு ஒரு சிறந்த தம்பதிகள் வசிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இல்ல. ஆனா அந்த ஊர் மக்களையே அவங்க தங்களோட சொந்த குடும்பமா கருதுனாங்க. ராகவன் ஒரு சின்ன புத்தக கடைய நடத்திட்டு வந்தான். அவனுக்கு இயற்கைய பத்தியும் உலகத்தை பத்தியும் விழிப்புணர்வு இருந்துச்சு. சீதாவும் ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. வீட்டு வேலைகள்லயும் பொருளாதார விஷயங்கள்லயும் ரொம்ப கவனமா இருப்பா. குடும்ப விஷயங்களை ரொம்ப புத்திசாலித்தனமா சமாளிப்பா. ஒரு நாள் ராகவன் வீட்ல சீதா கிட்ட இந்த மாதிரி சொன்னான். சீதா, ஒருத்தர் 2 பேர் இல்ல, உலகம் முழுக்க தண்ணீருக்காக அல்லாடிக்கிட்டு தான் இருக்கு. இயற்கை நமக்கு எவ்வளவோ கொடுக்குது. ஆனா நம்ம அதுக்கு மதிப்பு தெரியாம வீணடிச்சிட்டு இருக்கோம். இந்த வெயில பார்த்தா இந்த வருஷம் நம்ம ஊருக்கு பெரிய ஆபத்து வரும் போல இருக்கு. ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்ய போறாங்களோ என்னவோ எனக்கு ஒன்னும் புரியல. ஆமாங்க, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கேன். இன்னைக்கு காலையிலேயே தண்ணி குடங்களை சுமந்துக்கிட்டு பெண்கள் ரொம்பவும் சிரமப்பட்டாங்க. நம்ம ஊர்ல உள்ள பாதி கிணறுகள் வத்தி போச்சு. இன்னும் சில நாட்கள்ல நம்ம ஊர்ல இருக்கிற ஏரியும் முழுமையா வறண்டு போயிடும். அப்போ மக்கள் தண்ணிக்காக என்ன செய்ய போறாங்கன்னு பயமா இருக்கு. ஆமா சீதா, இப்ப நம்ம மத்தவங்கள பத்தி யோசிக்க வேண்டியது இல்ல. முதல்ல நம்ம என்ன செய்யறோங்கிறது தான் முக்கியம். உலகத்துல யாரோ எதையோ செய்வாங்கன்னு காத்துட்டு இருக்கிறத விட அந்த மாற்றத்தை நம்ம கிட்ட இருந்து தான் முதல்ல ஆரம்பிக்கணும். நாம இன்னையில இருந்து நம்ம வீட்ல ஒரு சொட்டு தண்ணி கூட வீணாகாம பாத்துக்கணும். நீர் இல்லனா உயிர் இல்ல. இத நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா புரிய வைக்கணும் சீதா. கண்டிப்பாங்க. நான் இன்னையில இருந்து வீட்ல ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணாகாம கண்டிப்பா பாத்துக்கிறேங்க. சமையல் அறையில காய்கறி கழுவுன தண்ணியையே வெளியில இருக்கிற செடிகளுக்கு நான் ஊத்துறேன். பாத்திரம் கழுவுறதுக்கு குறைவான தண்ணீரை பயன்படுத்தும் முறைக்கு பழகிக்கிறேன். குளிக்கிறதுக்கு பெரிய வாளி குழாய் இல்லாம எவ்வளவு தேவையோ அத மட்டும் ஒரு சின்ன குடத்துல எடுத்து பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நல்ல யோசனை சீதா. நம்ம முன்மாதிரியா இருந்தாதான் மத்தவங்களுக்கு சொல்ற உரிமை நமக்கு இருக்கும். சரி, நான் இப்பவே போய் நம்ம வீட்ல இருக்கிற குழாய்கள்ல எங்கேயாவது தண்ணி கசிவு இருக்கான்னு முதல்ல சோதிச்சு பாக்குறேன். ஒரு சின்ன ஓட்ட வழியா ஒரு நாளைக்கு 100கணக்கான லிட்டர் தண்ணி வீணா போகுது. அது நடந்தா நம்ம முயற்சி எல்லாம் வீணாயிடும். இந்த மாதிரி அஜாக்கிரதையெல்லாம் நடக்காம நம்ம தான் பாத்துக்கணும். இப்படி ராகவன் தன் வீட்ல இருக்கிற ஒவ்வொரு குழாயும் கவனமா பார்த்தான். ஒரு இடத்துல சின்ன ஓட்டை இருந்ததை சரி பண்ணினான். சீதாவும் தன்னோட தினசரி பழக்க வழக்கங்கள்ல பல மாற்றங்களை கொண்டு வரா. இது மூலமா அந்த குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீரை பாதியை விட குறைவா குறைக்க முடிஞ்சது. ஆனா அதே ஊர்ல சுப்பையா மாதிரி சிலர் தண்ணீரை அலட்சியமா நினைச்சு இஷ்டம் போல வீணடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில சுப்பையா தன்னோட வீட்டு வாசல்ல இருக்கிற திண்ணையை கழுவுறதுக்கு பெரிய குழாய் மூலமா தண்ணீரை அடிச்சிட்டு இருந்தாரு. அங்கிருந்த ராகவன் இத பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட்டான். என்ன சுப்பையா ஐயா, ஊரே தண்ணீருக்காக இப்படி தவிச்சிட்டு இருக்கும்போது நீங்க இப்படி குழாய் மூலமா இவ்ளோ தண்ணீரை வீணடிக்கலாமா? வாசல்ல தண்ணீர் தெளிக்க ஒரு குடம் தண்ணி போதாதா? இந்த கோடையில இவ்ளோ தண்ணிய வீணாக்குறது நியாயமா சுப்பையா? என்னையா ராகவா, என் வீட்டு கிணத்துல தண்ணி இருக்கு, நான் ஊத்துறேன். என் கிணத்துக்கு ஆழம் அதிகம், தண்ணீரும் ஒன்னும் குறையல. நீ உன் வேலைய பாத்துட்டு போயா. என்ன எதுக்கு நீங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? நீ 2 குடம் தண்ணீரை சேமிச்சா மழை வந்துடுமா? உலகத்துல உள்ள தண்ணீர் எல்லாம் வெயில் காலத்துல ஆவியாய் போயிட்டு தான் இருக்கு.
என் பார்வையில வாழ்ற வரைக்கும் ராஜாவா வாழணும். தண்ணி தீரும் போது மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். இப்போ நான் என் இஷ்டப்படி தான் இதை பயன்படுத்துவேன். சுப்பையா ஐயா, இயற்கை யாருக்கும் சொந்தமானது இல்ல. இன்னைக்கு உங்க கிணத்துல தண்ணி இருக்குன்னா அது நேற்று பெஞ்ச மழை கொடுத்த பிச்சை. அது உங்களோடதுன்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த மாதிரி தண்ணீரை வீணடிச்சா சீக்கிரமா நீங்களும் உங்கள மாதிரி நினைக்கிறவங்களும் மோசமான நிலைமைய சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஆ பெரிய தத்துவங்களெல்லாம் சொல்லாதையா, போய் உன் வேலைய பாரு. எனக்கு யாரோட ஆலோசனையும் இங்க தேவையில்லை. இப்படி சுப்பையா கர்வமா பேசி ராகவனோட வார்த்தைய மதிக்கல. ராகவன் ஒன்னும் சொல்ல முடியாம மௌனமா வீட்டுக்கு போயிட்டான். இருந்தாலும் ராகவன் சோர்வடையல. ராகவனும் சீதாவும் சேர்ந்து பயன்படுத்தின தண்ணீரை மறுபடியும் பயன்படுத்துற முறைய அவங்க வீட்ல திறம்பட செயல்படுத்தினாங்க. வீட்டுக்கு பின்புறம் இருக்கிற தோட்டத்துல செடிகளுக்கு தண்ணீர் ஆவியாகாம இருக்க காஞ்ச இலைகள் அப்புறம் வைக்கோல கொண்டு மூடுனாங்க. இதனால செடிகளுக்கு தினமும் தண்ணீர் ஊத்த வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. ஈரப்பதம் செடியில அப்படியே மிஞ்சி இருந்துச்சு. சில நாட்களுக்கு பிறகு ஊர் தலைவர் தண்ணீர் பிரச்சனைய குறிச்சு விவாதிக்க ஒரு கிராம சபைய கூட்டலான்னு முடிவு பண்ணாரு. ஊர்ல உள்ள பெரியவங்க, பெண்கள், ஆண்கள்னு எல்லாரையும் அந்த சபைக்கு வரவழைச்சாரு. அவங்க எல்லாரோட முகத்திலயும் பயமும் கவலையும் தெரிஞ்சது. வெயில் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு. கிராம மக்கள் எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அது. இந்த வருஷம் வெயில் முன்னாடி விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ஊர் ஏரி முழுவதும் வற்றி போயிடுச்சு. பஞ்சாயத்துல இருந்து வர்ற குடிநீர் விநியோகம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த இக்கட்டான நிலைமைய நம்ம எப்படி கடக்கணுங்கிறத பத்தி யாருக்காவது ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, எங்க வீட்டு பொண்ணுங்கெல்லாம் தண்ணி கொண்டு வரதுக்கு 2 மைல் நடக்க வேண்டியதா இருக்கு. இந்த வெயில்ல நடந்து நடந்து எங்க உயிரே போகுது. ஏதாவது புதுசா போர்வெல் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. இதுக்கு மேல எங்களால பொறுமையா இருக்க முடியாது. போர்வெல் போடணும்னா கூட நிலத்தடியில நீர் இருக்கணும்ல லட்சுமி. இப்ப எவ்வளவு ஆழம் தோண்டினாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. பூமியும் வறண்டு போய் வெடிப்பு விட்டுருக்கு. ஊர் பஞ்சாயத்துல அதுக்கான நிதி எல்லாம் நம்ம கிட்ட இல்லமா. அப்புறம் என்ன செய்யறதுங்க ஐயா? மழை பெய்யலன்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? அல்லது நம்ம எல்லாரும் இந்த ஊரை விட்டுட்டு பக்கத்துல உள்ள நகரத்துக்கு பிழப்பு தேடி எங்கேயாவது போக வேண்டியதுதான். அங்கேயாவது குடிக்கிறதுக்கு கொஞ்சமாவது தண்ணி கிடைக்கும்ல. எல்லாருக்கும் வணக்கங்க ஐயா. ராமு சொன்ன மாதிரி ஊரை விட்டு ஓடி போறது பிரச்சனைக்கு என்னைக்கும் தீர்வாகாது. நம்ம ஊர் நம்ம தாயை மாதிரி. கஷ்டம் வந்துட்டுங்கிறதுனால தாயை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? பிரச்சனை நம்மளாலதான் வந்துச்சு. அதுக்கான தீர்வும் நம்ம கிட்டதான் இருக்கு. நாம எல்லாரும் ஒத்துமையா போராடுனா இந்த சிக்கலை முறியடிச்சு நம்ம ஜெயிக்க முடியும். நம்மளால வந்துச்சுன்னு நீ எப்படி சொல்ற ராகவா? வெயில் சுட்டடிக்கிறதும் மழை வராததும் நம்ம கையிலயா இருக்கு? உனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் இங்க வந்து அவுத்து விடாத. வெயில் அடிக்கிறது நம்ம கையில இல்ல சுப்பையா ஐயா. ஆனா இருக்கிற தண்ணீரை வீணாக்காம வச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சில நாளைக்கு முன்னாடி வரையில ஏரியில தண்ணி இருந்த போது யாராவது சிக்கனமா பயன்படுத்தணும்னு யோசிச்சீங்களா? கால்நடைகளுக்கு மணிக்கணக்கா குளிப்பாட்டினீங்க. குழாய்களை திறந்து விட்டுட்டு நீர் வீணா சாலையில ஓடிட்டு இருந்த போது யாருமே கண்டுக்கலையே. வாசல கழுவ குடம் குடமா தண்ணீரை ஊத்துனீங்க. இப்போ தண்ணீர் இல்லைன்னு வருத்தப்படுறீங்க. தவறு யாருக்கிட்டயும் இல்ல, நம்ம கிட்ட தாங்க இருக்கு. ராகவன் சொல்றது கூட உண்மைதான். இப்ப நம்ம என்ன செய்யணுங்கிறத நீயே சொல்லு ராகவா. இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடலங்க ஐயா. நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் தண்ணீரை சேமிக்க ஆரம்பிக்க வேண்டும். சிறு துளி பெரு வெள்ளம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு சொட்டு தண்ணீரையும் பாதுகாத்தாலே அது நம்ம ஊரோட உயிரை காப்பாத்தும். என் வீட்டுல நானும் சீதாவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மிக குறைந்த அளவு தண்ணீரை மட்டுமே பயன்படுத்துறோம். மீதமுள்ள நீரை செடிகளுக்கும் மத்த தேவைகளுக்கும் மறுசுழற்சி செய்யறோம். நீங்களும் அதை பின்பற்றினா இந்த கோடை காலத்தை சுலபமா ஜெயிச்சிடலாங்கிறது என்னோட அபிப்பிராயம். இப்படி சொல்லவும் ராகவனோட பேச்ச கேட்ட கிராம மக்கள் சிலர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சுப்பையா மட்டும் 100 பேர் இருக்கிற ஊர்ல ஒருத்த மட்டும் தண்ணீரை சேமிச்சா ஊர் பொழைச்சிடுமா? அப்படி கேலி பேசிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. சபையில எந்த முடிவும் எடுக்கப்படாமலேயே எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படியே 1 மாசம் கடந்துச்சு. வெயில் இன்னும் கோர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சுது. ஊர்ல இருந்த ஆழ்துணை கிணறுகள் எல்லாமே முற்றிலுமா வற்றி போச்சு. ஊர் முழுக்க தண்ணீருக்காக கூக்குரல்கள் எழுந்துச்சு. முதியவர்கள், பெண்கள், ஆண்கள்னு எல்லாரும் தண்ணி இல்லாம தவிச்சாங்க. சுப்பையாவோட கர்வமும் அடங்குற நாள் வந்துச்சு. அவரோட வீட்டு கிணறு முற்றிலுமா வறண்டு போச்சு. கடைசியில குடிக்கிறதுக்கு கூட ஒரு சொட்டு தண்ணீர் இல்ல. அப்போதான் ராகவன் சொன்னது நினைவுக்கு வந்துச்சு. வெக்கப்பட்டுக்கிட்டே ராகவனோட வீட்டுக்கு முன்னாடி வந்தாரு.
சுப்பையாவோட ஊர் தலைவர் ராமு, லக்ஷ்மி இப்படி கிராம மக்கள் எல்லாருமே ராகவனோட வீட்டுக்கு வந்தாங்க. சுப்பையா தலைய குனிஞ்சிட்டே, ராகவா, என்ன மன்னிச்சிடுப்பா. அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தைகளை நான் காது கொடுத்து கேட்கவே இல்ல. உன்னை கேலி பண்ணி சிரிச்சேன். இப்போ என் வீட்டுல குடிக்கிறதுக்கு கூட ஒரு சொட்டு தண்ணி இல்ல. எங்க உயிர் உன் கையில தான்ப்பா இருக்கு. உன் கிணத்துல இன்னும் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நீங்க எவ்வளவு கவனமா இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஆமா ராகவா, ஊரோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. உன்னோட ஒருத்தனோட கிணத்துல தான் இன்னும் தண்ணி மிச்சம் இருக்கு. அதுக்கு காரணம் நீயும் சீதாவும் சேர்ந்து பாதுகாத்த விதம் தான்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது. எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டு. எங்க தவற நாங்க உணர்ந்துட்டோம்ல. யாரும் பதட்டப்பட வேண்டாம். எல்லாரும் முதல்ல உள்ள வாங்க. சீதா, எல்லாருக்கும் குடிக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடு. சீதா எல்லாருக்கும் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. தண்ணி குடிச்ச பிறகு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து பேசுனாங்க. அவங்களோட பதற்றத்தை பார்த்த ராகவன் அமைதியா பேச ஆரம்பிச்சான். நான் அப்பவே சொன்னேன்ல, தண்ணீரை நம்ம பாதுகாத்தா அது நம்மள காப்பாத்துன்னு. எங்க கிணத்துல தண்ணி இருக்குன்னா அதுக்கு பின்னாடி எங்களோட பல கால சேமிப்பு இருக்கு. பெஞ்ச ஒவ்வொரு மழை துளியையும் நாங்க பூமிக்குள்ள இறங்க வச்சிருக்கோம். மேலும் இருக்கிற நீரை ரொம்பவும் சிக்கனமா பயன்படுத்தணும். இப்போ எங்க கிணத்துல உள்ள தண்ணீர் ஊர் முழுவதுக்கும் தாராளமா போதாது. ஆனா உங்களை காப்பாத்தவும் இந்த கோடை காலத்தை கடத்தவும் இது போதுமானதா தான் இருக்கும். ஆனா நான் யாருக்கு தண்ணீர் கொடுக்க வேணும்னாலும் அதுக்கு ஒரு நிபந்தனை உண்டு. அது என்ன நிபந்தனை ராகவா? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். இன்னையில இருந்து இந்த ஊர்ல யாரும் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வீணாக்க கூடாது. நானும் சீதாவும் உங்களுக்கு தண்ணீரை எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு சொல்லி தருவோம். ஒவ்வொரு வீட்லயும் பயன்படுத்தின தண்ணீரை செடிகளுக்கு ஊத்தணும். குளிக்கிறதுக்கு ஒரு சின்ன குடம் தண்ணி மட்டுமே பயன்படுத்தணும். இந்த தண்ணீரை எடுத்துட்டு போக எல்லாரும் ஒத்துழைக்கணும். நான் சொல்ற விதிகளை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என் கிணத்துல இருந்து நான் தண்ணீர் கொடுப்பேன். கண்டிப்பா ராகவா, நீ சொன்னபடியே செய்றோம். என் கண்ணு முன்னால நீ ஒரு சிறந்த முன்னுதாரணமா நிக்கிற. நான் என் தவற முழுமையா இப்ப உணர்ந்துட்டேன். இன்னையிலிருந்து நீர் பாதுகாப்புல நானும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன். அன்னையில இருந்து கிராமத்துல ஒவ்வொருத்தரும் ராகவன் அப்புறம் சீதா சொன்னபடி நடக்க ஆரம்பிச்சாங்க. ராகவன் ஊர் மக்களுக்கு மழை நீர் சேகரிக்கிறது எப்படிங்கறத பத்தி கூட விவரிச்சான். இங்க பாருங்க கிராம மக்களே, இன்னையில இருந்து நம்ம சில விதிகளை பின்பற்றணும். முதலாவதா, யாரும் குழாய்களை திறந்து வச்சுட்டு குளிக்க கூடாது. வாளியில தண்ணீர் பிடிச்சு அதுக்குள்ளதான் குளிக்க பழகணும். ரெண்டாவதா, துணி துவைக்கும் போதும் பாத்திரம் கழுவும் போதும் கடைசியா பயன்படுத்தின நீரை செடிகளுக்கோ அல்லது மரங்களுக்கோ ஊத்தணும். இது கட்டாயமா பண்ணணும். இந்த வெயில் இன்னும் 1 மாசத்துல குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் மழைக்காலம் வரும். மழை பெய்யும் போது அந்த நீர் வீணா போகாம ஒவ்வொரு வீட்லயும் ஒரு உறிஞ்சு குழிய நம்ம அமைச்சுக்கணும். அப்போதான் அது அடுத்த வெயில் காலத்துக்கு நமக்கு உதவியா இருக்கும். உறிஞ்சு குழியா அப்படின்னா என்ன ராகவா? அதை எப்படி நம்ம அமைக்கிறது? அது ரொம்ப ரொம்ப சுலபம் தாயா. வீட்டுக்கு முன்னாடி 3 அடி ஆழமும் 2 அடி அகலமும் கொண்ட ஒரு குழிய நம்ம தோண்டிக்கணும். அதுல பெரிய கற்கள், மணல், அப்புறம் ஜல்லிகள் எல்லாத்தையும் போடணும். வீட்டு கூரையிலேந்து விழுற மழை நீர் முழுவதும் ஒரு குழாய் மூலமா அந்த குழிக்குள்ள போறபடி நம்ம செய்யணும். அது மூலமா நீர் மெதுமெதுவா பூமிக்குள்ள இறங்கும். அப்படி செஞ்சா அடுத்த வருஷம் நம்ம கிணறுகள் வறண்டு போகாது. நிலத்தடி நீர் மட்டமும் வறண்டு போகாம நல்ல உயரும். பெண்கள் எல்லாரும் கேளுங்க. அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி ரொம்ப ரொம்ப சத்து நிறைஞ்சது. அதனால நம்ம வீட்டு பூச்செடிகளுக்கும் காய்கறி செடிகளுக்கும் நல்லாவே வளரும். நீங்க காய்கறி கழுவிய நீரையும் தோல் கழிவுகளையும் வீணா வெளியில போடாதீங்க. இப்படி செய்யறதுனால ஒரு நாளைக்கு 10 to 20 லிட்டர் தண்ணிய வீணாக்காம தடுக்கலாம். நம்ம சமைக்கிற உணவை விட இந்த நீர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் சொல்றது புரியுதா? கண்டிப்பா சீதா, உன் பேச்ச நாங்க மீறவே மாட்டோம். உன்னோட அறிவுரை தான் எங்க கண்களை திறந்திருக்கு. இப்படி கிராம மக்கள் எல்லாரும் ராகவன் அப்புறம் சீதாவோட பேச்ச ரொம்ப கவனமா கேட்டாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் தவறாம பின்பற்றினாங்க. ஊர்ல உள்ள ஒவ்வொரு வீட்லயும் உறிஞ்சு குழிகள் தோண்ட தொடங்குனாங்க. ராகவனோட குடும்பம் காட்டிய வழியில ஊர் முழுவதும் ஒன்னா நின்னுச்சு. ராகவன் தன்னோட கிணத்துல உள்ள நீரை ரொம்ப சிக்கனமா ஊர் முழுவதுக்கும் பகிர்ந்து கொடுத்தான். இருக்கிற நீரை எல்லாருக்கும் சமமா பகிர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு அந்த கடுமையான கோடை காலத்தை கடந்து வந்தாங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல. இப்படி இருக்கும்போது சில நாட்கள்ல மழை பெஞ்சுது. ஊர் மக்கள் மகிழ்ச்சியில கண்ணீர் வடிச்சாங்க.
ராகவன் சொன்னது போலவே ஒவ்வொரு வீட்லயும் அமைக்கப்பட்ட மழைநீர் சேகரிப்பு தொட்டி மூலமா மழைநீர் பூமிக்குள்ள நல்லா இறங்குச்சு. இந்த முறை ஒரு சொட்டு நீர் கூட ஊரை விட்டு வெளியில போகவே இல்லை. சில மாதங்கள்லயே ஊர்ல உள்ள கிணறுகள் அப்புறம் குளம் மறுபடியும் நீரால நிரம்புச்சு. நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்துச்சு. ஆழ்துளை கிணறுகள் மறுபடியும் செயல்பட ஆரம்பிச்சுது. அந்த கிராமம் மறுபடியும் பசுமையா மாறிச்சு. எல்லாரும் சந்தோஷமானாங்க. ஒரு நாள் கிராம சபைய கூட்டி ராகவன் அப்புறம் சீதாவை மேடைக்கு கூப்பிட்டாங்க ஊர் மக்கள். எல்லாரும் அவங்கள கைத்தட்டி உற்சாகமா வரவேற்பு கொடுத்தாங்க. அப்போ ஊர் பெரியவர், இன்னைக்கு நம்ம ஊரு இவ்வளோ செழிப்பா அழகா இருக்குன்னா அதுக்கு ராகவன் அப்புறம் சீதா குடும்பம் தான் காரணம். அவங்க கோடை காலத்துல புத்திசாலித்தனமா யோசிச்சு தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்தினது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுத்தாங்க. நம்ம தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டி பிரச்சனை வந்த போது நமக்கு துணையா நின்னாங்க. அவங்க குடும்பம் நம்ம ஊருக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். அவங்க காட்டின வழி நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கு. இன்னைக்கு அவங்கள சின்ன மரியாதையோட நம்ம கௌரவிக்கிறோம். ரொம்ப நன்றி ராகவா. ஆமா ராகவா, நீ எனக்கு நல்ல புத்தி சொன்ன. நீரோட மதிப்பு என்னன்னு புரிய வச்ச. உங்கள மாதிரி அறிவாளியான குடும்பம் நம்ம ஊர்ல இருக்கிறது நம்ம அதிர்ஷ்டம். இப்படி எல்லாரும் ராகவன் சீதாவை பாராட்டி கை தட்டினாங்க. கோவில்ல இருந்த பூமாலையை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு போட்டாங்க. ராகவனும் சீதாவும் மகிழ்ச்சியில நெகிழ்ந்து போனாங்க. அன்னையிலிருந்து அந்த கிராமம் நீர் பாதுகாப்புல உலகத்துக்கே முன்மாதிரியா திகழ்ந்துச்சு. ராகவன் குடும்பத்தோட பேரு ஊர் முழுக்க புகழ் பெற்றுச்சு. பக்கத்து ஊர்கள்ல இருந்தும் பலர் வந்து ராகவன் கிட்ட நீர் பாதுகாப்பு பாடங்களை கத்துக்கிட்டு போனாங்க. ராகவன் கிட்ட எல்லா பாடத்தையும் கத்துக்கிட்டு அவங்க ஊர்ல போய் அதை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. எப்போ வெயில் காலம் வந்தாலும் இந்த குடும்பத்தோட அறிவுரையை கேட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாரும் அதன்படி செயல்பட ஆரம்பிச்சாங்க. நீர் பாதுகாப்பு பற்றி அவங்க சொல்லி கொடுத்த பாடத்தை அந்த கிராம மக்கள் எப்பவும் மறந்து போக மாட்டாங்க. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, நீர் தான் வாழ்வாதாரம். அது இருக்கும்போது வீணாக்காம எதிர்காலத்துக்காக சிக்கனமா பயன்படுத்துறது மனுஷனுடைய அடிப்படை பொறுப்பு. புத்திசாலிகள் பிரச்சனைய முன்கூட்டியே உணர்ந்து அந்த தீர்வை நோக்கி போவாங்க. ஒரு குடும்பம் எடுக்கிற நல்ல முடிவு அந்த சமுதாயத்தையே மாற்றக்கூடியதா இருக்கும். இயற்கையை நம்ம காப்பாத்துனா இயற்கை நம்மள காப்பாத்தும்.